காரும் சோறும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார எபிசோட்ல நம்ம யாரு கூட டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா, டிராவல்லாம் பண்ணல, லேட்டா வந்துட்டான். பொதுவாகவே ஒவ்வொரு எபிசோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுவோம்ல. ஆனா இன்னைக்கு இர்ஃபான் வந்திருக்கான். ஸ்டார்டிங்கே ஃபுட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சொன்ன டைம் 4 மணி, வந்தது 8 மணி. அப்புறமா எப்படி கார் வெளில லைட் இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. எல்லாத்தையும் சொல்லு. வீடியோல பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் பேசுவாரானே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, பயங்கரமா பேசிட்டு ஷோக்குள்ள போலாம். ஹாய் இர்ஃபான். ஹலோ ஹாய். இப்படிதான் பேசுவீங்களா? எப்ப நல்லா பேசுவேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கீங்க. லேட்டா வந்தீங்களா? 90s கிட்ஸ் தானே நீ? எஸ், ஐ எம் 93. அதனால தான் 90s வீடியோ கரெக்டா 1990 வீடியோ. இந்த எபிசோட் ஆனதுக்கு முன்னாடி வந்துடும். ஓ அப்படி. ஓ 90. ஓ ரெடி கரெக்டா? ஓ இந்த மாதிரி இவ்வளோ அறிவா வந்து பாலாஜி வந்து ஒரு விஷயம் வந்து பேசுவார் நான் எதிர்பார்க்கல. என்ன இர்ஃபான், சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ சின்ன பையன் தானே? ஆமா, சின்ன பையன் தான். இர்ஃபான் பாய்ன்னு சொன்னா பிடிக்குமா, இர்ஃபான் சொன்னா பிடிக்குமா? பாய்னா என்ன பாய் சொன்னா பிடிக்கும்? என்ன பாய்? சலாம் அலைக்கும் பாய். அந்த பாய். அந்த பாய். எனக்கு இர்ஃபான் சொன்னாலே பிடிக்கும். நம்ம பேரை வந்து ஒருத்தவங்க சொல்லி கூப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இர்ஃபான் அப்படின்னு தெரிஞ்சு சொல்றாங்க, ஏய் இர்ஃபான்ரா, இர்ஃபான் ப்ரோடா. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சு தானே? ஆமா ஆப்வியஸ்லி. இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கணும், ஒரு ஃபேம் இருக்கணும் அப்படின்றது அதெல்லாம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் தான் கிடைச்சிச்சா? இந்த மாதிரி ஏதாவது குதர்க்கமான கேள்வி கேட்பாரு இவரை செக் வைப்பாரு. கேட்கிறேன். அது நிறைய கிடைச்சிருக்கு எனக்கு இப்போதைக்கு என் கிட்டக்க இருக்கிறது எல்லாமே என்னோட ஒர்க்னால தான் கிடைச்சு. எதுக்கு இர்ஃபான் திடீர்னு யூடியூபர்? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேம் ஆகணும்னு ஆசை. மூவிஸ் ஏதாவது பண்ணலாம், மூவிஸ்ல போய் தான் நடிப்பாங்க. மூவி நடிக்கலாம். ரொம்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மூவில போய் நடிக்கணும், நம்மளும் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அது போய் அது நின்று இது பண்ணுறதுக்கான இது இல்லை. ஸோ நான் வந்து யூஎஸ்ல அந்த மாதிரி வெளிநாட்டு யூடியூபர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம், ஃப்ரீயாக அப்லோட் பண்ண முடியும்ல. அது ஒரு ஃபோன் வாங்கிட்டு இஎம்ஐயில் உடனே எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அது ஒரு 1.5 வருஷமா போட்டுட்டு தான் நான் ஒன்றும் யாரும் பெருசாக இல்லை. அப்புறமா போக ஃபுட்டு நான் எப்போ மாறினோ, ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூவில் இருந்தேன், vlog பண்ணேன். அதுக்கடுத்து ஃபுட்டுன்னு வந்தப்போ கொஞ்சம் அப்படியே இது வர ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபுட்டு. அப்போ யாரும் பண்ணிட்டும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே ஃபுட்டு வந்து கனெக்ட் பண்ண முடியும். டெய்லியுமே எல்லாரும் சாப்பிட்றோம்ல. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு. நீ சீரியஸ் ஆகிட்ட? இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ எடுது ஞாபகம் இருக்கா? தர்மதுரை மூவி ரிவ்யூ. அப்படியா? விஜய் சேதுபதி. ஆமாம். ஃபுட்டோட வீடியோ சுந்தரேகா கடை பட்டினப்பாக்கம். இது மெரினா பீச். டைமிங்ல ரொம்ப முக்கியம்னு சொன்னால. ஆமாம். ஏதாவது டைம் லேட்டாக எங்கேயாவது போய் ஏதாவது திட்டுவாங்க, ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லை ட்ரெயினோ காரோ பஸ் ஏதோ மிஸ் பண்ணிருக்கியா? முன்னாடி ஏதாவது நடந்திருக்கலாம். எனக்கு டைம் நான் கீப் பண்ணுவேன். ஐ லைக் கீப்பிங் அப் டைம்ஸ். சொன்ன டைமுக்கு இருக்கணும் எதாக இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு, ஏன்னா டைம் முக்கியம் இல்லை. ரொம்ப சீரியஸான ஒரு ஆள் நினச்சிக்காதீங்க. டைமிங் வந்து ரொம்ப இதுங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன டைமிங்னா என்ன இது? டைமிங். டைமிங் நான் டெய்லியும் 3 மணிக்கு வீடியோ போட்டுறேன். டைமிங் 3 மணிக்கு தான். அது என்ன 3 மணி? எனக்கு 3 மணிக்கு போடணும்னு தோணுச்சு. எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற டைம்ல 3 மணி எனக்கு தோணுச்சு. அதான் எப்படி தோணுச்சு? அதனாம தோணும். அதாவது 5 மணிக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா வாங்கல, அதனால சரி 3 மணிக்கு போட்டோம்னா அப்படியே 5 மணிக்கு அப்படியே வந்து எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இதில் ஆரம்பிச்சேன். அப்புறம் 3 மணிக்கு அப்படியே சிக் ஆயிடுச்சு. ஏன் 1900 வீடியோ போட்டிருக்காங்க, எல்லாமே ஃபுட்டு தான்? இல்லை, இப்போதைக்கு என்ன ஒரு நிறைய வீடியோஸ் ஃபுட் இருக்கும். ஆனால் நான் வந்து லைஃப் ஸ்டைல் விளாகிங்காக மாற்றி நான் நிறையா வேறெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஹவுஸ் வீடியோஸு, கார் வீடியோஸு, பைக்கு, என்னென்னலாம் ப்ராடக்ட் என்னென்னலாம் முடியுமோ அதே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பு குடியா, போதுமா, நிறைய ஃபுட்டு வருதியா, அதையும் சாப்பிடியா. இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு இவர் தான் சாப்பிடுவார். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோவில் சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் பாலாஜி நல்லா சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பாலாஜி இஸ் கோயிங் டு ஹேவ் ஃபுட் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு டெல் யூ கைஸ் எப்படி இந்த ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகேங்களா? இந்த காரும் ஷோரூம்ல சோறு எப்படி இருக்குன்றது பாலாஜி will be talking about it and I will be asking him questions. தீபாவளிக்கு காலையில எல்லாரும் வீட்லயே பண்ணுவாங்க. அப்படியா? ஏய், எவனுமே கொடுத்துடா எனக்கு. ஏன்னா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களே, எவனாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்களாடா? ஏன் அப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வேணாம், இனிப்பு இஸ் நாட் குட் ஃபார் யூ. இதை சாப்பிட்டாதான் சாப்பிட முடியாது தானே? இது இதை சாப்பிட்டாதான் சாப்பிட அப்படிலாம் இல்லையே.
நான் சாப்பிடுவேன். சரி, இதை நீ சாப்பிட வேணாம், இதெல்லாம் சாப்பிட்றேன். இதை சாப்பிடலாம். சியர்ஸ். சொல்லி கூட எப்படி சாப்பிட்றது? உண்மையிலே அதுல இருக்கா? என்ன விஷுவல்ஸ் காண்டி சாப்பிட்றா. திஸ் இஸ் a fantastic, ரொம்ப நிறைய ஸ்டஃபிங் உள்ள ஒரு ஷவர்மா. இட்ஸ் ஆக்சுவலி pretty good. நான் லாஸ்ட் டைம் சாப்பிடல. இது ஆல்ரெடி நீ வந்துருக்கீங்க. ஆல்ரெடி வந்திருக்கேன். ஏன் ஒவ்வொரு வீட்டில் தன்னோட பிள்ளை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போனோம். ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஒரு பிஸ்னஸ் ஆவோ இப்படிலாம் இருக்கும்போது ஒரு யூடியூப் டிஜிட்டலுங்கிறது இப்போதான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எல்லா பேத்துக்கும் தெரியும். ஒரு உணவு உடை இருப்பிடம் அதுக்கு பக்கத்தில் டிஜிட்டலும் வந்துருச்சு, சரியா? பட் நீ கிரியேட் பண்ணும்போதெல்லாம் வீட்டில் என்னடா அவன் செல்ஃபோன் எடுத்துட்டு லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கான், சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுப்பான்னு பார்த்து அப்படி பண்ணிட்டு சொன்னாங்களா? நான் சம்பாரிச்சு கொடுத்துட்டே தான் இது பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்படியா? நான் வந்து என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் இதுக்கு வரல, வேலையும் போயிட்டு இருந்தேன், என்னோட ஃப்ரீ டைம்ல இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து லைக் ஓகே சரி நீ சம்பாரிச்சு கொடுக்குறல, நீ என்னத்தை வேணா பண்ணி தொலை, எதுவும் பிரச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துடாத, அவ்வளோதான். ஸோ அதை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இதில் என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் வந்து வேலையை விட்டு வந்தேன். வேலையை விட்டு வந்தேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 1 வருஷம் அப்புறமா முடிச்சுட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து மேனேஜராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு 6 மாதம். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் போய் தெரிஞ்சுக்கலாம், வீடியோ பண்ணுறோம், இவ்வளோ வீடியோ பண்ணுறோம் இடத்துலையும் போயிட்டு ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன். இதுக்காகவே சொல்லிக்கிறதுக்காக. என்னன்னா ஒரு கேபிஓவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட சம்பளம் 20 ரூபா கிட்டக்க. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது எனக்கு 16 ரூபா சம்பளம், அதோட 4 ரூபா கம்மி. வீட்டில் சொன்னேன், என்ன லூசாடா நீ, நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு என்னமோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எதர் இப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அது வந்து ரெஸ்டாரண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஐடியா தான். பட் எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நான் கற்றுக்கிட்டேன். 6 மாதம் இருந்தேன். பெண்டு நிமிரும், ரொம்ப கஷ்டமான வேலை. ஃபுட்டு வந்து ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. ஸோ அப்புறம் கற்றுக்கிட்டு அப்புறமா ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் டெய்லி வீடியோ போட போகிறேன். வீக்லி வீடியோ போட்டு இருந்தவன் டெய்லி வீடியோ போட போகிறேன்னு ஆரம்பித்தேன். உனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல, நீ இப்போ அது வேணாம் இதில் தான் போட போகிறேன், வீடியோ தான் என்னோட லைஃப், வீடியோ மட்டும் தான் போடுவேன், வீக்லியில் டெய்லி போடணும்னு சொல்கிறல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன நினைக்கிறேன்? வெறும் வியூஸ் மட்டும் தானே டெய்லி வீடியோ போடுறதுக்கான காரணம்? பொதுவாகவே இந்த ஃபீல்டுக்கு நீ இவ்வளோ என்ட்ரி ஆகிறல, எதையுமே பண்ணுறது திருந்த பண்ணணும்பா, சரியா? என்னன்னா நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் வந்து ஹாப்பியாக பண்ணணும். நான் திருந்த செஞ்சேன்னா நான் அதில் வளருவேன். நான் இங்கே திருந்த செஞ்சேன்னா இங்கே வளருவேன். இல்லை நான் ஓபிஎஸ் நான் வந்து வீக்லி 2 வீடியோ போட்டு என்னால் இருக்க முடியும். 2 வீடியோக்கு மேலே போட முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனால் டெய்லி வீடியோ போட முடியும். அதை நம்ம வந்து புஷ் பண்ணுறோம்ல, அதனால தானே நம்மளால் வளர முடியுது. இல்லைன்னா எப்படி கார் வாங்க முடியும், நான் வந்து நல்லா வந்து ஒரு இதுவாக இருக்க முடியும். பட் வேலை இருக்குது அடி, எப்படின்னா டெய்லியுமே வேலை அப்படி இருக்குது. பட் நம்ம என்ஜாய் திஸ் பிகாஸ் எனக்கு பிடிச்ச வேலை இது. ஐ லவ் திஸ். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்தது போக இப்போ நமக்கு இல்லை நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க? நம்மகிட்ட ஒரு 10 பேர் இருக்கும். 10 பேருக்கு வேலை கொடுத்துருங்க. ஆமாம், ஒரு 1 2 3 4 அங்கே, அப்புறம் 5 6 7 8 9 பேர், என்னோட சேர்த்து 10 பேர் நம்ம டீம். ஃபியூச்சரில் டிஜிட்டல் தான் மெயின் இப்படிலாம் ஆகும் தெரியுமா? ஏதாவது உனக்குள்ள ஏதாவது? அப்போல்லாம் பெருசாலாம் ஃபோர்காஸ்ட்லாம் பண்ணல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ சம்திங் சார், நான் பண்ணேன். இப்போ இங்கே வந்து நிற்குது. ஏதோ பெரிய சாதனை அப்படின்லாம் இல்லை, நம்ம என்ன முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது, நான் ஒன்றும் பெருசாக எதுவுமே பண்ணல. இல்லை எனக்கு என்னமோ இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணும், அதனால இப்படி சொல்றேன். வெளியில சாப்பிடாதா, ஆயில் அதிகமாக இருக்கும், கொழுப்பெல்லாம் இருக்கும், வெளியே போனால் சாப்பிடக்கூடாது இப்பெல்லாம் வீட்டில் சொல்லிடுவாங்களா? என்ன சொன்னதுக்கு? வெளியே சாப்பிட்றதா எனக்கு வேலையே, அதே வேணா நீ என்ன பண்ணுறது, உடம்புனா கெட்டு போயிடும். அந்த கன்சர்ன் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க. சொன்னாங்க, அடுத்த மனைவியும் சொல்ல போகிறாங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி. பட் என்னன்னா இப்போ கொஞ்ச காலமாக வந்து நான் முன்னாடிலாம் வந்து டெய்லியும் 4 வீடியோலாம் பண்ணுவேன். சில டைம் ஊருக்குலாம் போகும்போது 3 வீடியோ 4 வீடியோலாம் ஒரே நாளில் பண்ணுவேன். 3 ரெஸ்டாரண்ட் 4 ரெஸ்டாரண்ட் 5 வீடியோ தான் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு. இப்போலாம் ஒரு நாளைக்கு 1 வீடியோ, நான் 2 வீடியோ மேக்ஸிமம். இப்போ வந்து ஒரு ஏதாவது ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நானே வந்து கொஞ்சம் இந்த டயட்டிங்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் காட் ஃபர்பிட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாடியில். இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதுக்கான மெசேஜ் என்னவோ அது திட்டு. நான் 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃபுல் ஹெல்த் பாடி செக்அப் எடுத்துப்பேன். நான் எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாது. இட்ஸ் குட், என்னால் நல்லா இயங்க முடியுது, அதனால ஹாப்பியாக இருக்கு. சினிமாவில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கமலஹாசன் அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். நானும் இன்வெஸ்ட் பண்ண நிறையா. என்ன பண்ண அப்படி? கேமரா, ஊருக்கு போகிறது, அதெல்லாம் பண்ணி ஆகணும். என்ன மேட்டர்னா நான் சொல்கிறேன்ல, நான்
ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்னு ஒரு யூடியூபரா நான் போறேன். எங்க தாய்லாந்து. அப்ப யாருமே போல தாய்லாந்து. யூடியூபர் நீங்க ஃபர்ஸ்ட் யூடியூபரா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் எடுக்கலாம்னு நான் யோசிச்சது யாரு? சொல்லு. இதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தானே போனேன். தாய்லாந்து போனேன், மலேசியா போனேன், டர்க்கி போனேன், ஸ்ரீலங்கா போனேன், அப்புறமா யூஎஸ் போயிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். இப்போ ஜப்பான் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு நான் அழகா இங்கே உட்காந்து இந்த சின்ன சின்ன கடைங்கெல்லாம் போட்டீங்க செமையா இருக்கு வரல. அதுவும் அதே விதம் போகுது, இதுவும் அதே விதம். அதே வெளிநாடு போனால் கம்மியாக போகுது. பட் தென் நம்ம என்ன பண்றோம், எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவா ஐ வாண்ட் டூ சம்திங் குட் ஃபார் மீ. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நம்மள, பெரிய பெரிய ஆளும் பாக்குறாங்க நம்ம வீடியோ. அதெல்லாம் வந்து நினைக்கும் போது செம்மையா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ரீசெண்டாக இதுக்கு போனல இதுக்கு காஷ்மீர் இருக்கு சொன்னாரு பார்த்துக்கலாம். அப்பெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். அவங்களாம் பார்க்குறாங்க சொல்லும் போது இவங்களாம் பார்க்குறாங்கப்பா அப்படின்னு. ஆனால் அவங்களாம் அதுக்கு முன்னாடி லைக் நம்ம மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க ஸோ பெரிய பெரிய ஆளுங்களாம் பார்க்குறாங்க. முந்தா நேற்று ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்னா அது பேரை மாற்றிட்டாங்க. ஆர்டிஎஸ் ஃபுட் இது இங்கே ஒன்று. அங்கே வந்து இது ஹை ஜாயிண்ட்னு ஒரு இடத்துல வீடியோ பண்ண போனோம். போயிட்டு வந்து காரில் ஏற போனோம். ஒரு டேடு குட்டி புள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுக்கு இருக்கும் வயசு ஒரு 55 இருக்குன்னு நினைக்கிறேன். சேனல்லாம் கட்டிட்டு நல்லா போட்டுலாம் வச்சுட்டு வந்தாங்க. வந்து எப்போ நான் உன்னை அவ்வளோ வாங்கணும் வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப நேரமாக கட்டி பிடிச்சி நின்றுருந்தாங்க. இது வரைக்கும் அது மாதிரி ஆனதில்லை எனக்கு. கட்டி பிடிச்ச போட்டோ எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நேரமாக கட்டி பிடிச்சிருந்தாங்க. நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் உன்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து அது வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலே. எப்படி ஐயோ ஒரு செமையா இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுனே தெரியல. சும்மா சொல்லு, ஏதாவது சொல்லு. அது 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 அந்த டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த மாதிரி வந்து இதெல்லாம் சொல்லும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. நம்ம நல்லா பண்றோம்டா, நம்ம தான் சொல்றாங்க. இர்ஃபானா அவன் என்ன ஊரா சுத்துவான், சாப்பிடுவான், நல்லா சம்பாதிக்கிறான், ரேஞ்சில் ஒரு கார் வச்சிருக்கான், ஏதோ சென்னைக்கு பக்கத்துல பெரிய வீடு கட்டி. உண்மைதானே? வேற தப்பா சொல்லல அவங்க. கரெக்ட் தான்டா. இது மட்டும் தான் பண்றியா? இதை தாண்டி வேற எதுவும் பண்ணவே இல்லையா? அதை நம்ம சொல்லக்கூடாது. சொன்னா நல்லா விடு விடு. அது தப்பா நினைச்சுக்காதீங்க. அது நம்ம வந்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மேல ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரும். கொஞ்ச நேரத்துல செம்ம காண்டா இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அது அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கே ஆச்சு பிரச்சனை. எல்லா லைஃப்லயும் பிரச்சனை இருக்குது. என் லைஃப்ல, உன் லைஃப்ல, இங்க இருக்கிற சாப்பிட்டு இருக்காங்களே இருக்கிற 100 பேர் எல்லா லைஃப்லயுமே பிரச்சனை இருக்குது. ஒரு ஏதாவது ஒரு பார்க்கும்போது அந்த காண்டு இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துட்டு சொன்னல சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கான். என்ன அவன் மட்டும் நான் சொல்லலடா, கேட்கிறேன். இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா? இல்ல கேட்கும் போது தெரிஞ்சுச்சு சாப்பிட்டு அப்படி இருக்குதுல்ல. அந்த மாதிரி இதுல வந்து கடுப்புல பண்ணிட்டே இருக்க திட்டிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க. அதை நாளைக்கு திருப்பியும் வருவான் அவன் திட்டுறதுக்கு. என்னைய அவன் ஏன் ஆள் அவன் வரணும், அவன் வந்து திட்டணும். அவன் திட்டாதான் அவனுக்கு தூக்கம் வரும். அதை பார்த்தா எனக்கு தூக்கம் வரும். அது வந்து அது வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் வந்து ரொம்ப நேச்சுரல் திட்டுறது எல்லாமே. அதுதான் ஃபைன். நேர்ல வந்து எவனா சண்டை போட்டா பிரச்சனை. இதுல கமெண்ட்ல பண்ற வரைக்கும் ஜாலி தானே. ஸோ ஹியர் அல்ஃபான்ஸ் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு காரும் சோறும் நிகழ்ச்சியில பாலாஜி கூட உட்காந்துக்கிட்டு மெட்ராஸ் மச்சான் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கயிறை கட்டி கோலா வரும். ஆமா, கயிறை கட்டி போய் சாப்பிட்டுருக்காங்க. சரி, சாப்பிடலாம், சாப்பிட வச்சா கயிறோட சாப்பிடுறது. அது கயிறுனா இது அது வாழை தண்டுன்னு நினைக்கிறேன். அந்த வாழை இதுல வரும். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். திஸ் இஸ் மை ஃபேவரட். இது நான்வெஜ், ஒன்லி வெஜ், பட் இட்ஸ் அமேசிங். நீ வெஜ்லாம் சாப்பிடுறியா? ஆச்சரியமா இருக்கு. ஐயோ செம காமெடி. சிரிச்சிருங்க தயவு செஞ்சு. சொல்லிலே பூண்டு சாதம். ஆமா சொல்லிருப்பான். சொல்லு மேன். காஷ்மீர் போயிட்டு வந்தா என்னென்னலாம் நடந்துச்சு? பூகம்பம் வந்துச்சு அங்கே போன. அப்புறம் கண்டென்ட். அடுத்து அப்புறம் என்ன சொல்லு. அப்புறம் அவ்வளவுதான். சொல்லு அவ்வளவுதான். நாங்க போயிட்டு அப்படியே வீடியோ தான் எடுத்தோம் நிறைய இடத்துல. எது மேன்? ஏதாவது ஒண்ணு கூட இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்பூன்ல ஒண்ணு எடுத்து கூட. ஸ்பூனா? ஸ்பூன் சொல்லு. என்ன? காஷ்மீர் போய் வீடியோ எடுத்தோம் நிறைய. வீடியோலாம் எடுத்து செம்ம ஜாலியா. அடுத்து இது சந்தன்வாரி போனோம், குல்மார்க் போனோம், ஸ்ரீநகர் போனோம், பகல்கம் போனோம். அதெல்லாம் போய் வீடியோ எடுத்தோம். அங்க யாரெல்லாம் பாத்தீங்க? நான் அங்க வீடியோ காமிச்சிருப்பேன். இல்லையே. இவரு நம்ம ஜெகதீஷ் ப்ரோ, கதிர் ப்ரோ,
இவரு நம்ம டைரக்டர் இருக்கார்ல லோகேஷ் கனகராஜ் ப்ரோ. காஷ்மீர்ல அவங்க மட்டும் தான் இருக்காங்களா இருப்பான்? நான் இருந்த இதா இருந்தாங்க. அப்புறமா அவங்க இருந்த இடத்துக்கு மட்டும் பாய் ஒருத்தர் இருந்தாரு, இவர் டிரைவர் பாய், அவர் பேர் வந்து ஃபைசல். அப்புறமா வந்து இன்னொரு டிரைவர் மீட் பண்ணோம், அவர் பேர் சுஹைல். அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தோம். நிறைய பேர் பார்த்தீங்க? வேற யாரும் எனக்கு புரியல வேற யாருன்னா இவனா பார்த்தேன் நிஜமாலே. சொல்லு, ஏதோ லியோ மூவில அடிச்சிருக்கேன் அப்படி. இல்லையா நிஜமாலே இல்லையா? நீ சாப்பிட்ற சாப்பாடு மேல சத்தியம் அவர் சத்தியமா பண்றது இல்லைங்க, அசிங்கமா. நிஜமாலே இல்லை, சத்தியமா இல்லை. அது ஒரு நிறைய பேர் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, நான் இல்லைங்க. ஒரு வெப் கார்டு எல்லாம் பார்த்தேன். என்ன கார்டு? லியோவில் இணைகிறாரா இப்போ? யார் போட்டா? நீ தானே போட்ட, பண்ண வேலையை அப்புறமா திருப்பி கேட்கறான். உண்மையா சொல்லிருப்பான். உண்மையில இல்லை. நீ தான் நடிச்ச எங்களுக்கு பெருமை தானே? பெருமை தான். கூப்பிட மாட்டாங்களே யாருமே நீ நடிக்கிறதுக்கு, அழுகலையா வருது. நல்லா நடிப்பேங்க, இது என்னை கூப்பிடுங்க ப்ளீஸ். நானும் நடிக்கிறது ஆசையா இருக்குது, அதனால படத்துல சேர்த்து விடுறேன். நிஜமாலே எனக்கு நடிக்க ஆசையா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் மூவில ஃபுட்டோட சீக்வன்ஸ் ஏதாவது ஒன்று வரும் சொல்லுவாங்க. வரும், கூப்பிடலையே. கூப்பிட்டா நல்லா இருக்குமே. லோகேஷ் ப்ரோ பாருங்க ப்ரோ, இப்பெல்லாம் கேட்கறாங்க ப்ரோ, மனசுக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோ, என்னை சேர்த்துக்கோங்க ப்ரோ. நாளைக்கு ஈவென்ட்ல மீட் பண்ணுவல? தெரியல. நம்ம ஊர்ல ஊறுறது, பறக்கிறது, கடல்ல உள்ளது, இதெல்லாம் தாண்டி அப்ராட்ல நீ ஃபர்ஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டல, அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். அது எதுக்கு? நம்ம மக்கள் பார்க்கணும், வியூஸ் போகணும், அதுக்காண்டி எடுத்தியா? இல்லைன்னா எப்படிதான் இருக்குன்னு ட்ரை பண்ணலாமே. அந்த மாதிரி ஃபுட் என்னென்ன சாப்பிடுங்க? பாம்பு, குரக்கடையில், அப்புறம் வந்து தவளை, அப்புறமா ஸ்கார்பியன், சரன்சுலா, வார்ம்ஸ் சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சா? பாம்பு ஓரளவுக்கு ஓகே. அதில் இது போட்டிருப்பாங்க ஆக்சுவலி, அவங்க அஜினம் அதான் எம்எஸ்ஜி போட்டிருப்பாங்க, சைனீஸ் ஃபுட்லேயே அது இருக்கும், சாப்பிடலாம். குரக்கடையில் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்வீட்டை சாப்பிடாமே சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ண? சாப்பிடாமலே சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணணுமா? அது எப்படி? சரி, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா. சரி, இர்ஃபான் ஒருத்தவங்க மூவியில் ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க. கூப்பிட்றாங்க. என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தா பண்ணுவா? நான் எனக்கு வில்லனா பண்ண ஆசை, ஏதோ கொடூரமான சைக்கோ வில்லனா பண்ண என்ன ரகம்? குத்தி 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 குழப்பம். சைக்கோ படம் பார்த்தியா? நிறைய படம் பார்ப்பேன். சைக்கோ படம் நிறைய பார்ப்பேன். சும்மா சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன யாரும் வில்லனா கூட மாட்டாங்க. அந்த ஒரு டைரக்டர் கூப்பிடுவாங்க என்னைய, அந்த டைரக்டர் தான் மாஸ் டைரக்டர். தெரியல, இது கூப்பிடுவாங்கன்றேன், கூப்பிட்டாங்கன்னா மாஸ் டைரக்டர்ன்றேன். கூப்பிடலாம் மாஸ் டைரக்டர். ரேபிட் ஃபயர் வச்சுக்கலாமா? ரேபிட் ஃபயர் பா, உனக்கு ரெடியா இருக்கா? நீ யோசிச்சு கேட்டு இருந்தா கொஸ்டின். ரேபிட் ஃபயர் எடுத்துக்கின்றேன். சரி சொல்லு. மெட்ராஸ் மச்சான்ஸ் அந்த ஹோல் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் எல்லாமே நல்லா தான் இருக்கு. வெட்டலை பூண்டு சாதம் அது எனக்கும் பிடிக்கும், மை ஃபேவரட். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் அந்த இது சாப்பிட்டோமே, காலியாக போய் பார்த்தீங்கன்னா அடுத்து சாலி சாப்பிட்டேன், அது ரொம்ப பிடிக்கும். அந்த பனானா இது வாங்கலாமா சொல்கிறேன் ப்ரோ. அந்த பனானா தோசை ஒன்று கொடுத்துருங்க ப்ரோ. பனானா தோசை இன்னொன்று, அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அப்புறமா அந்த ஷவர்மாவும் நீங்கள் சாப்பிட்டேன், நீங்கள் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணதில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. தேங்க்ஸ் டு தெம். ஓகே. ஆக்சுவலி ஐ மீன் நான் வந்து இந்த வீடியோ பண்ணணும்னு சொன்னவொன்னே வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து வீடியோ பண்ணணும், ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, நான் எனக்கு பிடிக்குங்க ஃபுட்டு, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி வாங்க வந்து எடுத்து. யாரோட ஹார்ட்டு யார் வர சொன்னாங்க? மெட்ராஸ் மச்சான் அவங்களோட ஒரு ஓனர் வந்து அவங்க ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அந்த பிளேஸ் கிடைக்கிறது கஷ்டம்ல, அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு தெம். அப்புறம் வேற லோகேஷ் கனகராஜ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் டைரக்டர் நம்மளோட தமிழ் இதுக்கு வந்து கிடச்சிருக்கிறது. எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு படம் மாநகரம், அந்த படத்தை அப்போ நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணேன். நான் என்னோட சேனலில் ரிவ்யூ இருக்கும், இப்போ கூட இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்போயும் நான் புகழ்ந்துருப்பேன். அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவியாக இருந்துச்சு அது. இப்போயும் ஒன் ஆஃப் ஃபேவரட் மூவி தான் அது எனக்கு. இது அந்த மாதிரி அவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் வந்து விஜய் சார் கூட சேர்ந்து இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, ஐ ரியலி கான்ட் வெயிட் டு வாட்ச் தட் மூவி. லைக் அவ்வளோ ஒரு இது இருக்குது அதில், எதிர்பார்ப்பு. அனிருத் ப்ரோ அவர் என்ன ப்ரோ வேற மாதிரி ப்ரோ, அவரோட சாங் ப்ரோ, அவர் மியூசிக்லாம் வேற மாதிரி ப்ரோ. லைக் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போலாம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. நான் ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து நிறைய பேர் கொண்டாடுவோம் ப்ரோ. எனக்கு எப்படின்னா வந்து நீங்கள் யாரை சொன்னாலுமே எனக்கு வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஐ ஜஸ்ட் என்ஜாய் பீப்புள் அந்த மாதிரி. லைக் நிறையா ஒருத்தங்களை இது பண்ணுறதா இருக்கும்போது ஸோ நீங்கள் யாரை சொல்லுங்களேன், ஐ வில் லைக் தெம் ஏதாவது ஒரு விதத்தில். ஏதாவது ஒரு ரெண்டு பேர் மட்டும் சுத்தமாக பிடிக்காது, கடுப்பாக இருக்கும். மிஸ்டர் பீஸ்ட். ஓ ஐ லவ் ஹிம். மிஸ்டர் பீஸ்ட் யாருக்கு தான் பிடிக்காது? முதல்ல எல்லாத்துக்குமே அவன் யாருன்னே தெரியாது. அவர் பார்த்துருக்க மாட்டாரு.
அதுக்காக போய் நம்மள அவரை கலாய்க்கலாமா? இந்த மாதிரிலாம் இருக்கியே, ஏன் மனுஷனா? மிஸ்டர் பீஸ்ட்லாம் வேற மாதிரி. அந்த மாதிரி கண்டென்ட்லாம் யாராலையும் பண்ண முடியாது. மனுஷன் ஓ யா, அவர் எவ்வளோ கெத்தா அப்படியே போனே பாத்தியா? இல்ல பாக்கல. எப்படிலாம் கேட்கறான் பாருங்க கேள்வி. இல்ல பாக்கல, இந்த மாதிரி பாக்க. ஐ ரியலி லைக் டு மீட் ஹிம் ஒன் டைம். கெத்தா ஜாலியா இருப்பாரு அவரு. ஒரு மாதிரி இந்த இலையெல்லாம் பிடிச்சி பண்ணிட்டு இருப்பாரு இன்டர்வியூல. செம்ம சிரிப்பா இருக்கும். மனுஷன் கண்டிப்பா பாக்கணும். வேற யார கேளு. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஆக்சுவலி நான் பாட்டும் பாடுவேன். இப்ப கூட ஒரு பாட்டு பாடியிருக்கேன் ஒரு படத்துல. கேட்கணும். ஜிப்ரான் தானே? என்ன பாட்டு அது? அது வந்து ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து அது வந்து அவரே கூப்பிட்டாரு. மியூசிக் டைரக்டர் பாட்டு தானே பாட சொல்றாரு. அதுக்கு ஒரு பாட்டு அது சொல்லக்கூடாதுல. ஏன்னா அது இன்னும் வரல. எனக்கே ஆச்சரியமா போச்சு. இர்ஃபான் வந்து சினிமா தானே, மூவி தானா? மூவிக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு இது. அதுவும் சாப்பாடு சம்பந்தமா இல்ல. அதான் இன்னும் ஹாப்பி ஆயிட்டேன். சாப்பாடு சம்பந்தம் இல்லாமலே நம்மளை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. அது என்ன பாட கூப்பிட்டாங்க? எதுவும் பாட்டு பாடி அவருக்கு எதுவும் அனுப்பிச்சே? இல்ல he just thought like he could make me sing. பட் எனக்கு வந்து ஆக்சுவலி பாட்டு பாடுறது பிடிக்கும் பேசிக்காவே. சார் டக்குன்னு ஓகே சொன்னேன். ப்ரொடியூசர் கால் பண்ணாரு. டக்கு ஓகே ப்ரோ. அவரே சரி ஒரு வேளை பாட்டு வேணும். இல்லை நான் சும்மா பாடுவேன். பட் ஆனால் கூப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக ஓகே. எப்படியாவது நான் வந்து இதில் இன்வால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகிட்டேன். நான் பாட்டு வந்துட்டேன். பட் இன்னும் ஷூட்டாக வந்து இன்னும் பண்ணல அவங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. பட் அது பண்ணிடுவாங்க. ஃபுட் இஸ் எவ்ரி திங். இனிப்பு, காரம், புளிப்பு. ரொம்ப பிடிச்சது காரம் புளிப்பு. ஏன் ஒன்று சொல்கிறோம்? சரி, காரம் 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 காரம். பானிபூரி பிடிக்கும், காரம் புளிப்பு சேர்த்து பிடிக்கும் சொல்லு. இர்ஃபான் என்ன இர்ஃபான்னா வந்து ஞானி. என்னோட பேரோட இது மீனிங் வந்து ஞானி. சின்ன சொல்லுவாங்க இர்ஃபானுக்கு மீனிங் வந்து ஞானிடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புரியல, இப்ப புரியுது. சொன்னது யாரு? நீங்க இல்லாம நான் இல்ல கைஸ். 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க. அப்புறம் லவ். இது எனக்கும் என்னுடைய பார்வையாளர்களுக்கும் உள்ள காதல். கண்ணாலே பேச்சு போனாங்க. காரும் சோறும் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டமைக்கு எனக்கு மிகவும் மிகவும் மிக மிக மகிழ்ச்சி. பாலாஜிக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு பாலாஜிக்கு மிக்க நன்றி. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் டிவியில் வர போறேன். ஓ மை காட், ஐ அம் சோ ஹாப்பி. அதனால யூடியூப் சேனல் மட்டும் தான் போட நினைச்சேன். நீங்க எல்லாம் டிவியில பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிவியில இந்த மாதிரி பாருங்க. இதுக்கப்புறமா யூடியூப் வந்து என் சேனல்ல பாருங்க, இர்ஃபான் ஷோ. சரிங்களா? நன்றி, வணக்கம். எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு பண்ண நீ தான் பேசிட்டு. பாய் பாய். மற்றும் ஒரு காரும் சோறும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் Vanam, your digital content channel.